ஒரு காலத்தில் பசுமை வயல்கள் சூழ்ந்த ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஏழை. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. படிப்பை மிகுந்த விருப்பத்துடன் படித்தான். ஒவ்வொரு நாளும் அருண் கிழிந்த பழைய ஸ்கூல் பேக் போட்டுக்கொண்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் பள்ளிக்குச் செல்வான். அவன் ஸ்கூல் பேக்கில் ஒரு நோட், ஒரு பென்சில் மட்டுமே இருக்கும். அருணின் பெற்றோர் வயலில் கடுமையாக வேலை செய்தார்கள். அவர்களால் அருணுக்கு அதிக புத்தகங்களை வாங்கிக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் எப்போதும் அருணிடம் கல்விதான் மிகப்பெரிய செல்வம் என்று சொல்வார்கள். ஒரு நாள் திடீரென ஒரு அதிசயம் நடந்தது. அருண் ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வந்த பிறகு தனது ஸ்கூல் பேக் சுத்தம் செய்தான். அப்போது அவன் ஒரு விசித்திரமான விஷயத்தை கவனித்தான். பையை திறந்தவுடன் அதற்குள் ஒரு புதிய புத்தகம் இருந்தது. அருண் ஆச்சரியத்தில் நின்றான். இந்த புத்தகம் எங்கிருந்து வந்தது என்று மெதுவாக சொன்னான். அந்த புத்தகத்தின் முன் அட்டையில் படிப்பை நேசிப்பவர்களுக்கு மட்டும் இந்த புத்தகம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருந்தது. அருண் மகிழ்ச்சியுடன் அந்த புத்தகத்தை அணைத்துக் கொண்டான். அடுத்த நாள் அருண் அந்த புத்தகத்தை மிகுந்த ஆர்வத்துடன் படித்தான். ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக வாசித்தான். மீண்டும் மீண்டும் எழுதி பயிற்சி செய்தான். அன்றிரவு பள்ளிப்பையை திறந்தவுடன் மற்றொரு புதிய புத்தகம் தோன்றியது. அருணின் கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தன. ஒரு மந்திரம் நடக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அதற்குப் பிறகு அருண் கவனமாக படித்தான். புத்தகங்களை மரியாதையுடன் பார்த்தான். வீட்டு பாடங்களை நேர்மையாக செய்தான். பையிலிருந்து புதிய புத்தகங்கள் தோன்றின. கணிதம், அறிவியல், தமிழ் என்று ஒன்றன்பின் ஒன்றாக புத்தகங்கள் வந்தன. அருணிடம் நிறைய புத்தகங்கள் இருப்பதை அவன் நண்பர்கள் கவனித்தார்கள். உனக்கு இத்தனை புத்தகங்கள் எப்படி கிடைக்கின்றன என்று கேட்டார்கள். சில குழந்தைகள் அருணின் பள்ளிப்பையை எடுத்துப் பார்த்தார்கள். அவர்களும் புத்தகங்கள் தோன்றும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. அருண் மென்மையாகச் சொன்னான், இந்த பை உண்மையிலேயே படிப்பை நேசிப்பவர்களுக்குத்தான் வேலை செய்யும். சிறிது நாட்கள் சென்றது. ஒரு நாள் அருண் சோர்வடைந்தான். படிப்பை விட்டுவிட்டு முழுவதும் விளையாடினான். அன்றிரவு பேக்கை திறந்தான். ஒரு புத்தகமும் தோன்றவில்லை. அருண் வருத்தமடைந்தான். அப்போது அவன் உணர்ந்தான், மந்திரம் பையில் இல்லை, என் முயற்சியில்தான் உள்ளது. அடுத்த நாளிலிருந்து அருண் முன்பை விட அதிகமாக படித்தான். ஆசிரியர்களை மரியாதையுடன் பார்த்தான். தினமும் பயிற்சி செய்தான். அன்றிரவு மீண்டும் ஒரு புதிய புத்தகம் தோன்றியது. அருண் மகிழ்ச்சியில் சிரித்தான். பல வருடங்களுக்குப் பிறகு அருண் அதே கிராமத்தில் ஒரு சிறந்த ஆசிரியராக ஆனான். அவன் அந்த பழைய பள்ளிப்பையை தனது வகுப்பறையில் வைத்தான். குழந்தைகளிடம் இவ்வாறு சொன்னான், உங்கள் மனதில் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்தால் புத்தகங்கள் தானாகவே உங்களைத் தேடி வரும். படிப்பே உண்மையான மந்திரம். குழந்தைகளே, மனமார கற்றுக்கொள்ள விரும்பினால் அறிவு மந்திரம் போல நம்மை வந்து சேரும். லைக், ஷேர்